ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எது பார்த்தசாரதியான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கமல்ஹாசனுடைய ஒரிஜினல் நேம் பார்த்தசாரதி தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 1960, 70, 80 இந்த காலகட்டத்தில் பெரிதும் பேசப்பட்ட தமிழ் நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், சிவாஜி, நம்பியார், சிவகுமார், பாக்யராஜ், ராமராஜன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், இப்படி சொல்லிட்டே போகலாம். இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே படத்துக்காக 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன். போறா பிஜிஎம். ப்ரோ வெயிட், அவர் நேம் மட்டும் உலக நாயகன் வச்சிருக்காரு. நீங்கள் என்ன தமிழ்நாட்டு கூட கம்பேர் பண்ணுறீங்க? முடிஞ்சால் இந்தியா கூட கம்பேர் பண்ணுங்க. நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1970 1992 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷமாக ஒரு படத்துக்கு அதிகமாக சேலரி வாங்குற நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி சினிமாவை சேர்ந்த நடிகர்கள் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்க்கெட் ரொம்ப பெருசு. இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1970 1987 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் தொடர்ந்து ஒரு படத்துக்காக அதிகமாக சேலரி வாங்கின ஒரே ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி சினிமாவை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா தான். எங்களை விட அதிகமாக சேலரி வாங்கலாம், சவுத் இந்தியாவில இருந்து இன்னொருத்தன் பிறந்துதாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி சினிமாவில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க அதே டைம்ல ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்து அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. உடனே சவுத் இந்தியாவில் வந்து ஒரு குரல், இதுக்கப்புறம் ஒருத்தன் பிறக்க வேணாண்டா, ஆல்ரெடி நான் பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு. இந்த வாய்ஸ் வந்து கமலோடது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அது முற்றிலும் தவறு, சிரஞ்சீவியோடது. எஸ், 1992 கணக்கின்படி இந்தியாவிலே ஒரு படத்துக்காக அதிகமாக சேலரி வாங்கின ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமாவை சேர்ந்த சிரஞ்சீவி. அவருடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு படத்துக்காக 1,25,00,000 வாங்கியிருக்காரு. உடனே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சலசலப்பு. இந்தியாவிலே அதிகமாக சேலரி வாங்குற அளவுக்கு தமிழ் நடிகர்கள் ஒருத்தர் இல்லையா, இல்ல தமிழ் சினிமாவோட மார்க்கெட் தான் இல்லையா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க அதே டைம்ல 1994 இந்தியாவிலே ஒரு படத்துக்காக அதிகமான சேலரி வாங்கின ஒரு நடிகர், அவர் ஒரு தமிழ் நடிகர். எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு படத்துக்காக 1,50,00,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. தட் நேம் உலகநாயகன் கமலஹாசன். இப்போ உங்களோட திங்கிங் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும். ப்ரோ, தமிழ்நாட்டு கூட கம்பேர் பண்ணிட்டீங்க, ஓகே, இந்தியா கூடயும் கம்பேர் பண்ணிட்டீங்க, ஓகே, இவரோட நேம் உலக நாயகன் அப்படின்னு தானே சொல்றீங்க. முடிஞ்சா உலக சினிமா கூட இவரை கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அயன்மேன்ல நடிச்ச ராபர்ட், பைரட்ஸ் ஆஃப் கரேபியன்ல நடிச்ச ஜானி டிப், வில் ஸ்மித், நிக்கோலஸ் கேஜ், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சார்லிஸ் சாப்ளின், மோகன்லால், சிரஞ்சீவி, சிவாஜி, இவ்வளோ சிறந்த நடிகர்கள் இருந்தும் உலகில் சினிமா துறையில் அதிகமாக விருதுகள் வாங்கின ஒரு நடிகர் யாருன்னு கேட்டினா, உலகநாயகன் கமலஹாசன் தான். 170க்கும் மேல விருதுகள் வாங்கி இதுவரைக்கும் விருதுகள் பட்டியலில் உலகின் நம்பர் 1 நடிகராக இருக்கிறது கமலஹாசன் தான். அவ்வளோ ஏன், இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதர் லாங்குவேஜ் மூவியான KGF 2 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கு. RRR மூவி 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பட் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற ரஜினிகாந்த் படமான அண்ணாத்த படம் ஃப்ளாப், தலையோடைய வலிமை ஃப்ளாப், தளபதியோடைய பீஸ்ட் ஃப்ளாப், சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் ஃப்ளாப், இப்படி நிறைய படம் ஃப்ளாப்பாக கொடுத்துட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவே அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த இப்பயும் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் தான். ஆரம்பிக்கலாங்களா? அம்மா படம்னா வெறித்தனமா இருக்கு. KGF 2 உட்காரம் தள்ளு. விக்ரமுக்கு வணக்கம். வேற லெவல்ல படம் தூக்கி சாப்பிட்டு சூப்பரா. உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவுக்காக இவ்வளோதான் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் உலகில் மிக உயரிய விருதாக கருதப்படுவது ஆஸ்கர் விருது தான். இந்தியாவிலிருந்து நிறைய நடிகர்களுடைய படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகியிருந்தாலும் எந்த நடிகருடைய படம் அதிக முறை ஆஸ்கருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுடைய படம் தான் 8 முறை நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. இதில் 6 படங்கள் தமிழ் படங்கள். பீஜமுடு டான் 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 டான். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்திய சினிமாவை சேர்ந்த அமீர் கான் படமே இது வரைக்கும் 5 முறை தான் நாமினேட் செய்யப்பட்டிருக்கு ஆஸ்கருக்கு.
வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அமெரிக்கன் நிறுவனம். இவங்க வந்து நிறைய மூவிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. த லயன் கிங்ஸ், கார்ஸ், டாய் ஸ்டோரி, சென்ட்ரலா, இன்கிரெடிபிள்ஸ் அண்ட் ஐஸ் ஏஜ். இந்த நிறுவனம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் மூவியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். அது ஒரு கமலஹாசன் மூவி. அந்த மூவி தான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியும் கூட. இந்த படத்தை பற்றி மேலும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஃபிலிமில் 10 ரோல் பண்ணது கமலஹாசன் மட்டும்தான். இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரோலுக்குமே கமலஹாசன் அவருடைய சொந்த குரலில் வாய்ஸை கொடுத்துருப்பாரு. தப்பு இல்லைம்மா, 4 பேர் சாப்பிட தப்பு இல்லை. இந்தியாவில் அதிகமான ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கிய ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் தான். இது வரைக்கும் 19 ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கியிருக்காரு. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் நினைச்சாலும் அவரால் 20வது ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்க முடியாது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர் 19வது ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கினது கொஞ்ச நாள்லேயே ஃபிலிம்ஃபேர் டீமுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. எனக்கு 19 ஃபிலிம்ஃபேர் அவார்டே போதும், எல்லா அவார்டும் எனக்கே கொடுக்காதீங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க, இதுக்கப்புறம் எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வேணான்னு சொல்லியிருக்காரு. அந்த லெட்டரை அந்த டீம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கமலஹாசனுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் தரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவில் சினிமாவுக்காக கொடுக்கப்படும் மிக உயரிய விருதாக கருதப்படுவது நேஷனல் அவார்டு தான். இது வரைக்கும் இந்தியாவில் அதிகமான நேஷனல் அவார்டு வாங்கின நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3rd பிளேஸில் மம்மூட்டி இருக்காரு, 3 அவார்டு வாங்கியிருக்காரு. 2nd பிளேஸில் அமிதாப் பச்சன் இருக்காரு, 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. 1st பிளேஸில் வழக்கம் போல நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் தான் இருக்காரு, 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதுவும் எந்தெந்த படத்துக்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பிறை, நாயகன், தேவர் மகன், இந்தியன், களத்தூர் கண்ணம்மா. ஒரு படம் வெள்ளி விழா காணணும்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து தியேட்டரில் 175 நாள் ஓடி இருக்கணும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வருஷத்தில் தன்னுடைய 5 படங்களும் வெள்ளி விழா கண்ட முதல் நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் தான். இது வரைக்கும் இந்தியாவில் அந்த ரெக்கார்டை எந்த ஒரு நடிகரும் பிரேக் பண்ணதில்லை, முறியடிச்சதில்லை. ப்ரோ அது என்னென்ன படம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். 1982 ரிலீஸ் ஆன வாய்வே மாயம், 3ஆம் பிறை, சனம் தெரி கசாம், சகலகலா வல்லவன், ஹே டு கமல் ஹோகையா, இந்த 5 படமுமே அந்த வருஷத்தில் தியேட்டரில் 1000 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, miss you, love you, புஜு புஜு.